அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வெளிநாடுகளில் போய் விருது வாங்குறது இல்ல சாதனை. அல்லாஹ் நரகத்தை தயார் பண்ணுவான். பிறகு நான் சொன்னதை பூரா மீறிட்டு இவ்வளவு பேரை வழிகெடுத்துட்டு வரியா வா, டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னு வச்சு மேக்கப்பை போட்டு கிரீமை போட்டு இல்லாதவனை இருக்கிற மாதிரி என்னோட படைப்பை மாத்தி காமிக்க பாத்தியா, வா எல்லாம் வா, வரிசையில வா. அல்லாஹ் மறுமையில ஒருத்தவங்களை திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்றான். ஒரு லிஸ்ட் சொல்றான். அதுல ஆணவம் கொண்ட ஏழையை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே ஏழையா தான் படிச்சு பல சாதனைகளை பல சோதனைகளை தந்திருக்கான். அவனுக்கு ஆணவம் வேற இருக்கு அப்படின்னா அல்லாஹ் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இந்த கேட்டகரியில அப்படிதான் ஆணவம் கொண்ட ஏழைகள்ன்ற லிஸ்டுக்குள்ளதான் இவங்க எல்லாம் வர்றாங்க. ஏற்கனவே பல சோதனை. அதுல நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டு இதை நாங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா, இதை எவ்வளவு பெரிய நிறுவனமா நடத்துறாங்க தெரியுமா. இங்கெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சுட்டு இந்த முஸ்லீம் வித்யா சங்கத்தை கட்டுறதுக்கும் ஹையர் செகண்டரியா கொண்டு வரதுக்கு கட்டடத்தை கட்டிக்கிட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி அறிவிச்சு அதை ஒரு வார்த்தைக்கு மேல அவர் சொல்லல, அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லி எல்லாரும் ஃபண்ட்ரைஸ் பண்ணி இங்கேயே கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது விமர்சனம் வருமோன்ட்டு அவங்க அதை கூட எதுவும் சொல்லல, பயந்துட்டு கடந்து போறாங்க. ஆனா நீங்க எல்லாம் செய்யக்கூடிய வேலை, ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டுக்கிட்டு நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் கிளாஸ் எடுக்கிறோம் பண்ணிக்கிட்டு மற்ற சமூகத்துல கூட இந்த வேலையெல்லாம் கம்மியா இருக்கும் போல. ஆனா இங்க செய்யக்கூடிய கூத்துக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு ஏன் இமாம்களும் மார்க்க அறிஞர்களும் சும்மா மேடைகளும் சும்மா இருக்குன்னு எங்களுக்கு விளங்கவே இல்லை. எல்லாருக்கும் நாங்க கோரிக்கையா முன்வைக்கிறோம், தயவு செய்து ஜும்மா மேடைகள் இதை பற்றி பேசுங்க. மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பணக்காரங்க தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஆட்கள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஏழைகள், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் இதன் பக்கம் திருப்பி இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத நோக்கி திணிச்சு தள்ளிடுச்சு இந்த சோசியல் மீடியா, கையில இருக்க செல்போன், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே. இப்ப ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் எப்ப தெரியுமா வரும், ஏழைகளும் கொஞ்சம் வசதியா இருக்கவங்களும் இந்த மிடில் கிளாஸா இருக்கவங்களும் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை மாத்திட்டா ஒரு கலாச்சாரமே மாறிடும். அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. மனசாட்சியோட சொல்லுங்க, நம்ம கல்யாணம் எல்லாம் எப்படி நடக்குது, நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குது, சீர்திட்டம்லாம் இருக்கா இல்லையா, பாலும் சீனியும் சீனியும் பாலும் கொஞ்சம் விஷமும் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும். என்ன சீனியை கொண்டு வந்து பிள்ளைக்கு வந்து எல்லா ஆண்களும் போட, அந்நிய ஆண்கள் ஏன் போடணும், மணப்பெண்ணே அலங்கரிச்சு வச்சிருக்கோம், அவங்க தலையில வந்து அந்நிய ஆண்கள் ஏன் போடணும், அவங்க ஏன் பிள்ளைய பார்க்கணும், தெரியலையே, வச்சு ஆகணும் பாலும் சீனியும். சரி பாலையும் சீனியும் வைங்க, 50 ரூபாயோட முடிஞ்சிச்சு விடுறீங்களா, பிறகு விருந்து என்ன, அதுக்கு செலவு என்ன, அது பேசி வச்ச மாப்பிள்ளை சில ஊர்ல வெளியூர் போயிருக்காருன்னா பால் கூட எடுத்து கொண்டு போய் ரிசீவ் பண்ணுமா, கூடவே ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி கொண்டு போய் மாப்பிள்ளையா பேசி வச்ச மாப்பிள்ளைய ரிசீவ் பண்ணிட்டு வரணுமா. என்னங்கடா கூத்து பண்றீங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்க, பக்கத்துல ஊர்ல ஒரு மாவட்டத்துல கட்டில ஏற பவுன்னு ஒரு பவுன், ஏடா உங்களுக்கு இங்க இருக்கா பேர் வைக்கிறதுக்கு ஒரு தைரியம், எவ்வளவு தைரியமா தமிழ்ல பேர் வச்சிருக்கான் பாருங்களேன். கட்டில ஏற பவுன், யார் கட்டில ஏறதுக்கு யார் யாருக்குடா தரணும், இதுதான் என் கேள்வி. எப்படி இஸ்லாத்துக்குள்ள இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் இல்லைன்னு தானே நாங்க படிச்சுட்டு அங்க இருந்து இங்க வந்தோம். நாங்க எதை படிச்சுட்டு வந்தோம், இதுல ஒரு பெரிய பணியாரம் 1000 பணியாரம் வைக்கணுமா, பதில் பணியாரம் அதுக்கு பேரு. ஏங்க அந்த பதில் களத்துக்கு எத்தனை தடவை போயிட்டு வந்துறேன், யாருமே இப்படி ஒரு பணியாரத்தை பத்தி சொல்லி சகாபாக்கள் சாப்பிட்டாங்களோ, பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பணியாரம் செஞ்சு கொடுத்தாங்களா, அந்த வரலாறு எனக்கு தெரியாம போச்சு. தெருவா வரலாறுகளை சேகரிச்சுமே, என்ன பதில் பணியாரம் சொல்லுங்கன்னு கேட்டா அது பதில் பணியாரம் இல்ல, பதர் பணியாரமா. ஆனா சொல்றதெல்லாம் பதில் பணியாரம்னு நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டு அது என்ன 1001 பணியாரம் வைக்கிறது, 501 பணியாரம் வைக்கிறது, 4000 முறுக்கு 4000 லட்டு ஒரு கல்யாணத்துக்கு. கற்பனை பண்ணி பாருங்களேன், இருக்கிறது 4 வாய் அந்த வீட்டுல, 4 வாய்க்கு 4000 லட்டு 4000 முறுக்கு தரணுமா. பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கம்பல்சரி. இது ஒரு வீட்டுல நடந்திருக்கு. நீயா நான் அளவத்தி பேசுறான். என்னடா எங்கடா போவீங்க, வயிற்றால போயிடாதாடா. அதுல வேற வீடு கட்டி கொடுத்தாதான் நான் வந்து பொண்ணை கட்டி கொடுப்பேன், பொண்ணை எடுப்பேன், எனக்கு வந்து பொண்ணு இந்த வீட்டுல இருந்து எடுக்கணும்னா வீடு கட்டி கொடுக்கணும். சில ஊர்ல வீடு கட்டி கொடுக்குற கலாச்சாரம். என்னென்ன சீர்சனத்துக்கு வச்சிருக்காங்களோ அத்தனை விஷயமும் வச்சிருக்கு. பூச்செப்பு தட்டை பறத்தி வைக்கிறது. எத்தனை தட்டு வைக்கணும் குறைஞ்சது சொல்லுங்க பாப்பா உங்க ஊர்ல? 25? ஏ அப்பா, ரொம்ப பணக்கார ஊரா இருக்கும் போலே. பாதி பேர் பிரெஞ்சுல இருக்காங்க பாத்தீங்களா. இது பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துல இருந்த ஊரு, அதனால இன்னும் அந்த கனவுலே இருக்காங்க போல இருக்கு. 25ல ஆரம்பிக்குது. ஏன் 25? ஒத்தப்பட எத்தனை நபிமார்கள் குர்ஆன்ல காட்டப்பட்ட நபிமார்கள் எண்ணிக்கையா? ஆளுக்கு ஒன்று அள்ளி விடுவோம், காசா பணமா? 25. நான் சில ஊர்ல கேட்டேன், 7ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன் 7? ஒத்தப்பட எண்ணிக்கை. ஒண்ணு ஒத்தப்பட தானே, ஒரு தட்டு வைக்கலாம்ல.
அது ஸ்பெஷல் நம்பர் அஹது, ஏன் இறைவன் ஒருவனே, அது ஒரு தட்டு வைக்கலாம்ல. சரி ஒன்ன விடுங்க, மூணு முசீபத்து. என்ன லாங்குவேஜ் எடுத்து எப்படி படிச்சு முசீபத்துங்கிற வார்த்தையெல்லாம் வாங்கி 3 முசீபத்து, அது சரியா வராது. 5 வச்ச சபை நிறையாது. அப்ப இந்த சீர்தட்டு அப்படிங்கிற இந்த கல்ச்சர் எல்லார் வீடுகள்லையும் இருக்கு. அப்படியெல்லாம் நமக்கு எங்கேயுமே யாருமே சொல்லித்தரல இப்படிதான் சீர்தட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. இங்க சீர்தட்டு 25 சீர்தட்டு, 50 சீர்தட்டு, 101, 501 இப்படியெல்லாம் வைக்கிறதுனாலதான் நான் 100 தட்டு ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்து டிசைனா அந்த சீரெல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு கொசு விளக்கு போட்டு நான் ரேப் பண்ணி தர்றேன், சீர் ராப்பிங் எனக்கு புக் பண்ணுங்க, நரகத்துக்கு புக் பண்ணுங்க அப்படின்னு ஒத்தி வர்றான். அவளும் நம்ம பிள்ளைகள் தான் வராங்க. வேற சமூகத்து பிள்ளைகள் யாரும் சீர் ராப்பிங் பண்ணுங்கன்னு சொல்லி நான் பார்க்கலங்க. அதுவும் நம்ம பிள்ளைகள் தான் சீர் ராப்பிங் பண்றேன்னா அதுக்கு ஒரு கல்ச்சர், அதுக்கு ஒரு தீம். சிவப்புனா சிவப்பு, மஞ்சள்னா மஞ்சள், கோல்டுனா கோல்டு, இப்படின்னு அதுக்கு ஒரு குரூப். இப்ப என்ன செய்யலாம்? தயவு செய்து பெண் வீட்டில இருந்து சீர்தட்டு வைக்காதீங்க. முடிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீர்தட்டு வைக்க சொல்லுங்க. பெண் வீட்டில இருந்து சீர்தட்டு வைக்காதீங்க. நாம் உயிரினும் மேலாக நம்ம நபிகளாரை நேசிக்கணும்னு ரசூல்லா நம்ம கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாயை விட, தந்தையை விட, கணவனை விட, இந்த உலகத்துல வேற யாரையும் விட, உன்னுடைய உயிரை விட ரசூல்லாவை நேசிச்சாதான் ஈமான்ல முழுமையடைய முடியும்னு நபிகளாரே நமக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈமானில் முழுமையடையுமா, இதான் வழி. யாரெல்லாம் இதை உடைக்கிறோமோ, மக்ஷர் மைதானத்துல, இது ஒரு சின்ன மைதானத்துல நம்ம கூடியிருக்கோம், மக்ஷர் மைதானத்துல ஒட்டுமொத்த மக்களையும் ஒண்ணு சேர்த்து வச்சு தனித்தனியா அல்லாஹ் வாயை கட்டி விசாரிப்பாங்கிறான். ஏன்னா பதில் சொல்ல முடியாது. பூராத்தையும் கட்டு, என்ன பேச்சு பேசுன நீ பூமியில, என்ன செய்வ? தனித்தனியா விசாரிப்பாங்கிறான். அந்த நாளுக்கு அஞ்சு கொண்டோம் அப்படின்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், அறிவை நோக்கி போங்க, அலங்காரத்தை நோக்கி போகாதீங்க. நகை போடுறதும் அலங்காரம் தான், சீர் செய்யறதும் அலங்காரம் தான், என்னோட கௌரவத்தை நான் காட்டுறேங்கிற அலங்காரம் தான். அதை பார்த்து சும்மா இருந்து இவ்வளவு வேணும்னு கேட்கிற மாமியாரும் அலங்காரத்தை வெளிக்காட்டுறோம்னா சீரு நகை அத்தனை அலங்காரம் தான். நம்ம போடுற ட்ரெஸ்ல இருக்க ஜிகினா ஜமிக்கில இருந்து மகர உடைச்சு சீரு நகை வரைக்கும், மேக்கப் பிரைடல்ல இருந்து இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுற எல்லாமே அலங்காரம் தான். இம்மையின் அலங்காரம், இந்த உலகத்துக்கான அலங்காரம். மறுமைக்கான அலங்காரத்தை நீங்க தேடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இந்த விஷயத்துல இருந்து விலகிக்குங்க. இதுல இன்னைக்கு இன்னொரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? மாப்பிள்ளை சொல்லுவாரு, நான் நகை வாங்க மாட்டேன், நான் சீர் வாங்க மாட்டேன், எனக்கு ஏழை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, சாலிகான பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்டா நம்ம ஊர்கிழவிகள் ஒண்ணு கூடி, மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ என்னமோ விளக்க மாத்திரே வெளுக்கணுங்கிற இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் என்ன நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் மாத்திர மாட்டோமா, இந்த வரதட்சணையை ஒழிச்சிட மாட்டோமா, சமூகத்துல இருந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ என்னமோ தெரியல, இங்க இருந்து அங்க நடக்க சொல்லுங்க பாப்போம். என்னடா பண்றீங்க? அல்லாவுக்காக, மார்க்கத்துக்காக, நற்குணங்களுக்காக மாப்பிள்ளை தேடுங்க. காசுக்காக, சொந்த வீட்டுக்காக, வெளிநாட்டு காசுக்காக மாப்பிள்ளைன்னு பாத்தீங்கன்னா பிறகு அந்த 300 பவுனு, அந்த 75 லட்சம் காரு, அந்த நிலைமை தான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீ அழகுக்காக திருமணம் பண்ணா உன்னை அசிங்கமா எடுக்குவேன், நீ காசுக்காக திருமணம் பண்ணா உன்னை பிச்சைக்காரனா எடுக்குவேன், நீ மார்க்கெட்டுக்காக திருமணம் பண்ணா அழகு செல்வம்னு சகலத்தையும் நான் தருவேன்னு சொல்றான். எனவே இனி நடக்கிற திருமணங்கள் இந்த சீர் சனத்தி, சீர் ராப்பிங், சாரி டிராப்பிங், மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப், கிரீம், போட்டோ, வீடியோ இதெல்லாம் இல்லாம நம்ம பிள்ளைகள் நிம்மதியா நல்லபடியா வாழட்டும். அடுத்தடுத்த தலைமுறை பேரம்பேத்தியெல்லாம் ரசூலின் உம்மத்துக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களா வரட்டும், அறிவின் மேதமைகளா வரட்டும்னு எளிமையா திருமணங்களை நடத்துங்க இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சமூக மாற்றம் இருக்கு. ஒரு சமூக மாற்றம் வரணும்னா அந்த சமூகத்தில் இருக்க பெண் பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஆயிஷா அவ்வளவு பெரிய படிப்பாளி. அந்த உலகத்திலே உங்களை யாருக்கு பிடிக்கும், உங்களை யாரை ரொம்ப பிடிக்கும் ரசூலாட்ட கேட்கும் போது அன்னை ஆயிஷான்ற பேரை சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல்லாவுக்கு காலத்துக்கு பிறகு, அவங்க மரணிச்சதுக்கு பிறகு, ரசூல்லா மரணிக்கும் போது அவங்களுக்கு 18 வயசு தான். நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு 45 வருஷம் இந்த சமூகத்துல பெண்ணியத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக அவ்வளவு தியாகங்கள் செய்து வாழ்ந்தாங்க. அவ்வளவு போராட்டம். இந்த சமூகம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்களை காப்பாத்தி ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. அந்த பச்சை நிற கூபாக்கு அடியில ரசூல்லா அடங்கியிருக்காங்களே, இந்த உலகத்தின் வெளிச்சமாக அந்த மாநபி அன்னை ஆயிஷா அவர்களுடைய இல்லம் அது. அவங்க மடியில தான் மரணிக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஸ்ரீதேவியோட பேரு. அந்த பேரை வச்சுக்கொண்டு வழிகேடெல்லாம் நடக்கிறத ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது.
அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவ்வளவு நன்றி உணர்ச்சி வருது. அவங்கள்ட்ட இருந்து படிப்பினை எடுத்து அடுத்த பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அவ்வளவு படிச்சாங்க, பெரிய ஸ்காலர்னு சொல்லப்பட்ட எல்லாருக்கும் அவங்க தான் பாடம் நடத்தி கொடுத்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் உம்மு அமாரான்ற ஒரு சஹாபிய பெண்மணி இருந்தாங்க. உஹது போர் நடக்கும்போது ரசூலுல்லாஹை கொல்றதுக்கு ஒரு அத்தனை ஈட்டிகளையும் அவங்க தடுத்தாங்க. 4 திசைகளிலும் என் பக்கத்துல இருந்து உம்மு அமாரான்ற பெண்மணி போராடினாங்கன்னு ரசூலுல்லாஹ் பதிவு பண்றாங்க. மறுமைக்காக அவங்களுக்கு அங்கருந்தே துவா செய்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? என் கணவர், பிள்ளைகள், நான் எல்லாருமே இங்க சகிதானாலும் சந்தோஷம், நம்ம தான் மறுமையில ரசூலுல்லாஹ் கூட இருக்க போறோமே, துவா செஞ்சுட்டாங்களேன்னு அவ்வளவு சந்தோஷமா போராடிட்டு இருக்கும்போது குதிரையில வந்தவன் ரசூலுல்லாஹ்க்கு ஈட்டியை குறி வச்சு வர்றான். இவங்க கீழே இருந்து ஒரு வாளை எடுத்து குதிரையோட காலை வெட்டுறாங்க. அவன் சரிஞ்சு கீழே விழுந்தவன் எந்திரிச்சு கோவப்பட்டு ரசூலுல்லாஹ் விட்டான். உம்மு அமாரான்ற பெண்மணி மேல கோவப்பட்டு பெரிய சம்மட்டி எடுத்து தோள் மேல அடிக்கிறான். குளிக்கரண்டி அளவுக்கு தோல் பள்ளமாயிடுச்சு. கொதிக்கிற எண்ணெயை காய்ச்சி ஊத்துறதுதான் ட்ரீட்மெண்ட். எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு மேக்கப் கிரீம்களை எடுத்து அப்பிக்கொண்டு மினிக்கி கொண்டு ஒரு சமூகம் திரிகிறது. இந்த சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்காக கொதிக்கிற எண்ணெயை அந்த காயத்துல காய்ச்சி ஊத்துறதா ட்ரீட்மெண்ட். அவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த இஸ்லாம் கிடைச்சது. இந்த இஸ்லாமிய சமூகம் எக்கேடு கெட்டால் எனக்கு என்னன்னு நம்மளால எப்படி இருக்க முடியும்? வழிகெடுக்கிற அந்த ஒருத்தரை பத்தி நமக்கு கவலை இல்ல, பேச்சு இல்ல. லட்சக்கணக்கான பேர் எப்படி வழிகெட்டு போறாங்க? லட்சக்கணக்கான குடும்பங்கள் எப்படி இதுக்கு அனுமதிக்குது? லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்மணிகள் எங்க போனாங்க இஸ்லாத்தை விட்டுட்டு? அது வலிக்குது உங்களுக்கு. நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமை. அதனால இந்த வேலையை செஞ்சாகணும். ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு ஒரு போருக்கு போறாங்க. உம்மு அமாரா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, குதிரை மேல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் நபின்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தவனை கொல்லணும்னு போய்கிட்டு இருக்காங்க. தன்னோட மகனை கொஞ்சவன் என் கையால தான் கொல்லுவேன்னு வைராக்கியம் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போற இடத்துல அவங்களோட கை வெட்டப்படுது. ஒரு கை அப்படியே கீழே விழுகுது. ஒத்த கை தனியா உம்மு அமாரா அவர்களுக்கு கீழே விழுகுது. வயசாயிடுச்சு, வலி தாங்க முடியல. அதை எழுதி கொண்டு வர வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதுகிறார்: உம்மு அமாரா என்ற பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னாடி உம்மு அமாராவின் கை சொர்க்கத்திற்கு சென்றது. அந்த கை செஞ்ச பாக்கியம் என்ன? இந்த வேர்ல்டு ரெக்கார்டு மெஹந்திக்கு வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு இந்த மெஹந்திக்கு வந்து அலைஞ்சு கொண்டிருக்கிற இந்த கைகள் நாளைக்கு எங்க? மருதாணிங்கிறது சுண்ணத்துன்னு சொல்றாங்க. அந்த மருதாணி இலையில மருத்துவம் இருக்கு. அதை அரைச்சு உருண்டையாக்கி ஒவ்வொரு விரலுக்கும் தொப்பி போட்டா, நடுவுல உள்ளங்கையில தட்டி வடை தட்டி வச்சா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி எல்லா விதமான சூடு நோய்களையும் அது நீக்குது. ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்டா செயல்படுது. கழிவுகள், நகை எடுக்குகள்ல கண்ணுக்கு தெரியாத நாடாப்புழுக்களோட தொற்று இருக்கு. மருதாணி அதை அகற்றுது. சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது. அதை கொண்டு போய் கோன் போடுறேன்னு சொல்லி போட்டு பூ வரைகிறேன், டிசைன் வரைகிறேன், கொடி வரைகிறேன். உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த பூ, கொடி, இந்த மலர்கள், இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளோட மூஞ்சியும் கை காலம் தான் கிடைச்சதா? நீங்க ஆர்ட்ஸ் வரைகிறதுக்கு செவுத்துல போய் வரீங்க, பேப்பர்ல வரீங்க, நோட்டுல வரீங்க. உங்களுக்கு பெண் பிள்ளைகளோட முகமும் கையும் தான் கிடைச்சதா? அப்படி ஒரு கோன் மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு கணவர் குடுகுடுன்னு வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டு வெளியே போன்னு துரத்தி விட்டார். அந்த வெளியே போய் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கதர்னு கதறி அழுது இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு. இந்த வீடியோ வந்த உடனே கீழே ஒரு 1000 பேர் கமெண்ட்: அடிப்படைவாதி, ஆணாதிக்கவாதி, பெண்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க, பெண்களை அடிமையா வச்சிருக்காங்க, பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல. இப்ப இந்த கோன் மெஹந்தி போட்டு உன் கையில ஆட்டு வரேன்னு சொன்னே உனக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சிருச்சா? உனக்கு எல்லா சந்தோஷமும் வந்துருச்சா? எல்லா விதத்துலயும் நீ நல்லா ஆயிட்டியா? இது என்ன மனநிலை? மேக்கப் போட்டாதான் நான் கான்பிடென்டா ஃபீல் பண்றேன், இந்த லிப்ஸ்டிக்கை போட்டாதான் எனக்கு தைரியம் வருது. அப்போ உன் தைரியம் மனசுல இல்ல, உன்னோட எண்ணங்கள்ல இல்ல, உன் படிப்புல இல்ல. ஒழுங்கா படிச்சு 4 பிள்ளைகளுக்கு படிப்பை கடத்தி 4 பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல. படிக்க வைங்க பிள்ளைகளை. மறுபடியும் நான் அங்கதான் வர்றேன். படிக்க வைங்க, ஏதாவது ஒரு விதத்துல படிக்க வைங்க. வெறும் உலக கல்வி மட்டும் இல்ல, மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்க வைங்க. என் பிள்ளைக்கு ஃப்ரில் வச்ச பரதா வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளைக்கு எலாஸ்டிக் பரதா வாங்கி கொடுத்தேன். அதுதான் இப்ப ட்ரெண்டிங் ஆம்ல. அப்படியே பேசிக்கிறாளுங்க. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அவளே வாங்கிட்டா, நானும் காசு கொடுத்துட்டேன். அங்க வெளிநாட்டுல அப்பா கஞ்சிக்கு வழி இல்லாம, காய்ச்சல் இருந்தாலும் கஞ்சி வச்சு கொடுக்க ஆள் இல்லாம அங்க இங்க பாலைவனத்துல கிடப்பாரு. இங்க எல்லாம் பரபரப்பா. நான் என்ன சொல்றேன், இந்த காணொலியின் வழியாக ஆண்களுக்கு சொல்றேன், இனிமே யாரும் வெளிநாட்டுக்கு போகாது. கூழோ கஞ்சியோ இங்க மனைவி மக்களோட குடிச்சிட்டு நல்லபடியா இங்க இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பா பாத்துக்கிடுங்க. அப்படியான தகப்பன் பக்கத்துல இருந்து பொழிச்சுட்டு 2 வச்சா இவங்க மேக்கப் படிக்க போக மாட்டாங்க. அந்த மாதிரியான தலைமை வீட்டுல இல்ல பாத்தீங்களா? அதனாலதான் இந்த வேலை நடக்குது. நல்ல தலைமைகள் வீட்டுக்கு வரட்டும், நல்ல பொறுப்புள்ள தகப்பன்மார்கள் வீட்டுக்கு வரட்டும், நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு வரட்டும். துவா செய்யுங்க. அல்லாவே பாதுகாப்பு, ரசூலுல்லாஹ்வே இந்த பணியை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற வைராக்கியத்துல தான் ஒப்படைச்சிட்டோம், சரண்டர் பண்ணிட்டோம். ஆண்டவனை மீறியா நடக்க போகுது. எதுவா இருந்தாலும் இந்த மரத்துல இருக்க இலை உதிர்றது கூட ஆண்டவனுக்கு தெரியாம உதிராதான். பிறகு என்ன எம்மாத்திரம் மனிதர்கள் இந்த உருட்டு மிரட்டலாம்.
எனவே உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வச்சு பேணுதலாக்கி அலங்காரத்தின் பக்கம் போகாம நல்லபடியாக உங்க பிள்ளைகளையும் வளர்த்தீங்கன்னா நமக்கான கபர் வெளிச்சத்தை அல்லாஹ் உறுதி செய்வான்.